இழக்கிறதுக்கு விஜய்க்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் திமுகவுக்கு ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது. அதனால விஜயை பார்த்து அவங்க ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க. எதையோ கட்டி மலையை எழுகிற மாதிரி வந்தா மலை போனா ஏதோ ஒன்றுவாங்க. அது போல இன்னைக்கு எடப்பாடியோ அண்ணாமலையோ அன்புமணியோ பேசினா அது எடுபடாது. ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் பேசினா எடுபடும். ஏன்னா அவர் யங் மேன், ஃப்ரெஷ் பிளட், பேகேஜ் கிடையாது. மற்றவங்க மேல எல்லாம் பேகேஜ் இருக்குது. அதனால மற்றவங்க பேசும்போது எடுபடாது. கண்டிப்பா விஜய் பேசினா அது எடுபடும். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? இப்ப திமுக கிட்ட கொத்தடிமையா இருக்க கூட்டணி கட்சிகள் திமுக தனி மெஜாரிட்டி இல்லை என்றால் எப்படி மாறுவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த பிஜேபி எதிர்க்கின்ற ஒற்றை காரணியை வைத்துக் கொண்டு ஒரு மாநிலத்தை நீங்கள் சதா சர்வகாலமும் ஆண்டு கொண்டு இருக்க முடியாது. இது முதல்ல ஸ்டாலினும் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளடிக்காதீங்கயா. மூச்சுக்கு 300 தரம் சமூக நீதி பேசுற திமுக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்பது அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது. விஜய் கிட்ட பெரிய அளவில் வாக்காளர்கள் போவதற்கு இந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய குடும்ப அரசியலும் வாரிசு அரசியலும் ஒரு முக்கியமான காரணம். அப்படின்னா எத்தனை நாளைக்கு சார் சனாதனம், பாசிச, பாஜக இதை வச்சு எத்தனை நாளைக்கு திமுக வண்டி ஓட்டும்? என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் நிப்பா, இந்த விஜய் கேள்வி கேட்பா.